வணக்கம், நான் உங்கள் முருகானந்தம். பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து. இன்றைய திருக்குறள் அறிவுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருளையும் அல்லது எந்த ஒரு மனிதரையும் பற்றி பிறர் நல்லதாகவோ அல்லது அல்லதாகவோ கூறினாலும், யார் எப்படி கூறினாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதே அறிவு என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பெஸ்ட் அகாடமியில் தமிழ் மாடல் எக்ஸாம் ஒரு 5 எக்ஸாம் நடந்துருது. இப்போது மேத்ஸுக்கு மாடல் எக்ஸாம் தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மேத்ஸ் மாடல் எக்ஸாம், சரிங்களா, அதாவது சிலபஸ் மாற்றி அமைக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய ஃபஸ்ட்டு மேத்ஸ் மாடல் எக்ஸாம் ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா. இப்போ நியூ சிலபஸ் படி மேத்ஸ்லேருந்து ஒரு 15 வினாக்களும், ரீசனிங்லேருந்து ஒரு 10 வினாக்களும், அந்த அடிப்படையில் இப்போ ஒரு 25 வினாக்கள் நம்ம பார்த்துடலாம், சரிங்களா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ரொம்பவே ஷார்ட்கட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரியான உங்களுக்கு ரிவிஷனுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஆரம் 10 மீட்டரும் உயரம் 15 மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரப்பப்பட்டுள்ளது. நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா. இதற்கான சிம்பிள் கான்செப்ட், இதில் ரேடியஸ் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது கூம்புன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. அப்போ அந்த கூம்பு வடிவ கொள்கலனுடைய கன அளவை நம்ம ஒரு நிமிடத்திற்கு வெளியேறக்கூடிய அந்த பெட்ரோலுடைய கன அளவால் நம்ம டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும், சரிங்களா. அப்போ கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/3, சரிங்களா, பைஆர் ஸ்கொயர் ஹெச். இதுதான் கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா, சரிங்களா. டிவைடட் பை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு நிமிடத்திற்கு வெளியேறது இல்லையா 25 கனமீட்டர், அதை 25ஆல் டிவைட் பண்ணிடணும். சிம்பிள், இவ்வளோதாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம இதை ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போது 1/3, சரிங்களா, இன்டு பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 22/7, சரிங்களா, இன்டு ஆரோட வேல்யூ அங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க. என்ன ஆரோட வேல்யூ 10, சரிங்களா. ஆரோட வேல்யூ 10, ஹெச்சோட வேல்யூ 15. அப்போ ஆர் ஸ்கொயர் 10 × 10, ஓகேவா, இன்டு ஹெச்சோட வேல்யூ 15, சரிங்களா. டிவைடட் பை என்ன இருக்குது? டிவைடட் பை 25, ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், இதையும் அடிக்கலாமா. 5 டைம்ஸு, இது 2 டைம்ஸ், இது 1 டைமு, சரிங்களா, இது 3 டைம், சரிங்களா. இந்த 3 அண்ட் இந்த 3 என்ன ஆயிடுது, அடி ஆயிடுது, சரிங்களா. ஓகேவா. இப்போ 20, இந்த பாருங்கள், இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 20, இதனுடைய வேல்யூ என்ன 3.14 × 20, சரிங்களா. அப்போது என்ன ஆன்சர் வரும் கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 62.8 சம்திங் வருது, சரிங்களா. 62.8 வந்துட்டாலே அது 63 அப்படி சொல்லி நம்ம சொல்லலாமா. அப்போது நம்ம ஆன்சர் என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் 63 நிமிடங்கள் ஏ அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. சிம்பிள், அதாவது கூம்போட கன அளவை, சரிங்களா, ஒரு நிமிடத்திற்கு வெளியேறக்கூடிய பெட்ரோலுடைய கன அளவால் நம்ம டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடுது. சிம்பிள், ஓகேவா, ரைட். இப்போ அடுத்த சம் பாருங்கள். கடிகாரத்தில் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாருங்கள், நேர்கோட்டில் அமைவது அப்படின்னா, இப்போ மணி எப்படி சொல்கிறது 12 அப்படின்ட்டுருக்கு, இந்த இடத்துல 1 இருக்குன்னா கரெக்டாக என்ன ஆகும், 12 மணி அப்படின்னா மணி முள்ளு நிமிட முள்ளு நேராக ஒரே நேர்கோட்டில் அமையும், சரிங்களா. அது மாதிரி ஒவ்வொரு மணிக்கும் நேர்கோட்டில் அமையும். அப்போது மொத்தமாக ஒரு சர்க்கிள் சுற்றி வந்தோம்னா கடிகாரத்தில் 12 மணி நேரம் இருக்கும்.
அந்த 12 மணி நேரத்தில் 5லேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு தடவை தான் சுற்றி வரும். சரிங்களா? ஒரு தடவை தான் ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்கும். மணி முள்ளும் அந்த நிமிடம் முள்ளும் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு தடவை தான் நிற்கும். சரிங்களா? நீங்கள் வேணால் ஆய்வு பண்ணி பாருங்கள். அப்போ இது 1. அப்போ 5 to 7 2 வரக்கூடிய இடத்துல 1 வந்துச்சுன்னா அப்போ 12 மணி நேரத்துக்கு எத்தனை வரும்? 12 மணி நேரத்துக்கு 12 முறை வராது, 11 முறை தான் வரும். சரிங்களா? அப்புறம் 24 மணி நேரம் கேட்டிருக்கேன். அடுத்த 12 மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும்? 11 தான் வரும். சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை வரும்? 22 முறை தான் வரும் 24 மணி நேரத்துக்கு. புரியுதா? 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு முறை தான் நேர்கோட்டில் அமையும், நிமிடமுள்ளும் மணிமுள்ளும். ஸோ ஆன்சர் வந்து 22. வினாக்குறி உள்ள இடத்தில் வரும் சரியான எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. வினாக்குறி உள்ள இடத்துல இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 2 8. சரிங்களா? இதை பெருக்குனாங்கன்னா 8 3 24. இதை பெருக்குனா 24 × 4 96. இதை பெருக்குனா 96 × 5. 96 × 5 59 45 56 30. அப்போ 480. ஆன்சர் என்ன? பாம்பே. அடுத்தது x/y. x/y 3/5 எனில் x² மைனஸ் இவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. இது அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். எப்படி பாருங்கள்? x² மைனஸ் y². சரிங்களா? x² ப்ளஸ் y². இதில் அப்படியே அப்ளை பண்ண. எக்ஸோட வேல்யூ 3னா 3² எவ்வளவு? நான் ஸ்ட்ரைட்டாகவே போடுறேன். 9 மைனஸ் 5² எவ்வளவு? ஒய்யோட வேல்யூ 5னா 5² எவ்வளவு? 25. ஓகேவா? இது என்னது? 9 ப்ளஸ் 25. ஓகேவா? இதை அடிச்சிங்கன்னா 25ல் 9 போக 16 16 இது வந்து 34 கூட்டினோம்னா, ஸோ இதை அடித்தோம்னா 8 2 16 17 2 34. ஸோ 8:17 ஆன்சர் ஏ. ஓகேவா? ஒருவர் மேற்கு நோக்கி நடக்கிறார். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு அளவு போட்டுடலாம். இது எப்போதுமே என்னது? நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? மேற்கு நோக்கி நடக்கிறார். இந்த திசை நோக்கி நடக்கிறார். மேற்கு நோக்கி நடக்கிறார். ஒருவர் மேற்கு நோக்கி நடக்கிறார். என்ன பண்ணுறார்? அப்புறம் அவர் வலதுபுறம் திரும்பி மேற்கு நோக்கி நடக்கும்போது நம்முடைய ரைட் ஹேண்டு எந்த சைடு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசை நோக்கி. வலதுபுறம் திரும்புகிறார். திரும்பி நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது திரும்பிட்டு மீண்டும் வலதுபுறம் திரும்புகிறார். இப்போ வலதுபுறம் திரும்பிட்டார்னா எந்த பக்கம்? நார்த்து சைடு நிற்பார். நார்த்து சைட்லேருந்து திருப்பி வலதுபுறம் திரும்பினார்னா அப்போ அவர் கிழக்கு பக்கம் திரும்புகிறார்னு அர்த்தம். சரிங்களா? திரும்பி இறுதியாக இடதுபுறம் திரும்புகிறார். கிழக்கு பக்கமாக ஒரு மனிதன் நிற்கின்ற பொழுது அவனுடைய இடதுபுறம் எந்த பக்கம் இருக்கும்? நார்த்து சைடு தான் இருக்கும். சரிங்களா? அப்போது தற்போது அவர் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கார்? இப்போ அப்படியே மூவிங்கில் இருக்காருன்னா அவர் எந்த திசை நோக்கி செல்வார்? நார்த்து. சரிங்களா? நார்த்துனா என்ன? வடக்கு. ஸோ ஆன்சர் சி, சிம்பிள். அடுத்தது பிளாட். பியோட வேல்யூ, பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 5. சரிங்களா? எல்லோட வேல்யூ 3. அப்புறமேல ஓவோட வேல்யூ 2. சரிங்களா? டீயோட வேல்யூ 1. இப்படி தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன தேவை? பிளேட்டு, PLAT. இதற்கான நமக்கு ஆன்சர் தேவை இல்லையா? அப்போது கவனிங்க, பியோட வேல்யூ எத்தனை? 5. ஸோ ஃபஸ்ட்டு 5 வர்றது என்ன? இது தவறு. இது 3லையுமே 5 வருது. ஓ, ஃபஸ்ட்டு ரைட்டு. எல்லுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? எல்லோட வேல்யூ 3. 3 எதில் வருது? இந்த 3லையுமே 3 தான் வருது. ஸோ அடுத்தது ஏயோட வேல்யூ எங்கே கொடுத்துருக்காங்க? இதில் ஏ இல்லை. அப்போ இதில் ஏ இருக்குது. இதில் 2வது இடத்துல எங்கே கொடுத்துருக்காங்க? ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஏயோட வேல்யூ 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது PL, அதாவது P5, எல்லோட வேல்யூ 7 வரணும். 7 வர்ற மாதிரி எங்கே இருக்குது? டேக், TAK தானே. ஸோ டேக்கில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 7 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? PL. ஓகேவா? பியோட வேல்யூ நமக்கு 5 தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து எல்லோட வேல்யூ எத்தனை? எல்லோட வேல்யூ நமக்கு என்ன? 3ன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லோட வேல்யூ 3. அப்போ 5 3 வந்துருச்சு இல்லையா?
அதுக்கடுத்து என்ன ஏ இருக்குது. ஏயோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க. 5 3 7ன்னு தான் எல்லாமே. இது போச்சு, 0ன்னு ஆரம்பிக்குது. ஸோ இதுவா அதான் ஆன்சர். ஓகேவா. அடுத்த லெட்டர்ஸ் என்ன, டீ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டீக்கு என்ன கொடுத்துருக்கான், 1 கொடுத்துருக்கான். அப்போது டீ இருக்கிற இடத்துல நம்ம 1 போடணும். அப்போ எது 1ன்னு ஆரம்பிக்குது, ஸோ 5 இதுதான் என்ன ஆரம்பிக்குது. ஓகேவா. அப்போ 6க்கு என்ன ஆன்சர், ஆன்சர் பாம்பே. 53710 சொல்லிட்டு. ஓகேவா. சிம்பிள். அதாவது இது வந்து காமனாக ஒரு அந்த சீக்வன்ஸ்லாம் கொடுக்கல, ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் காமனாக ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த நம்பரை நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சிம்பிள். அடுத்தது இது பாருங்களேன், இதில் நம்ம அப்ளை தான் பண்ணி பார்க்கணும். அப்படி அப்ளை பண்ணி பார்க்கின்ற பொழுது நம்ம அங்கே பாருங்கள், இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஏபி இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். ஏபிபி வருமா, என்ன வருது, ஏபிபி வருதா. அதுக்கப்புறம் சிசி இருக்கா, இதுதான் பி முடிஞ்சேன். அடுத்து இந்த சி எடுத்து போடுவோம். சி எடுத்து இங்கே போட்டோம்னா சிசிசி வந்துடுதா, சிசிசி. அதுக்கடுத்து இந்த சியை தூக்கி இந்த கேப்பில் போடுவோம். அப்புறம் இந்த சிசிசி வந்துருச்சுன்னா சரிங்களா, அடுத்து ஏபிபி வந்துடும். அடுத்து இந்த சிசி வந்துடுமா, ஏபிபி. அடுத்தது சிசிசி சரிங்களா. அடுத்து பிபிபி இருக்கா, இந்த சிசிசி வந்துருச்சு. அடுத்து பிபி, இந்த ஏ போட்டுடலாமா, பிபிஏ அப்படிங்கிற மாதிரி வருது. அடுத்து சிசிஏங்கிற மாதிரி வருது. ஸோ மேக்ஸிமம் எது பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் ஏ வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. என்ன சீக்வன்ஸ்னால் ஏபிபி சிசிசி ஏபிபி சிசிசி சரிங்களா, அந்த மாதிரி. ஸோ அப்படி போகலாம், அல்லது பிபிஏ அப்புறம் சிசிஏ அப்படின்னு போகலாம். ஸோ மற்றதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக உட்காராது. ஸோ இதுதான் உட்காருது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் எந்த லாஜிக்குமே கிடையாது. ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் சரிங்களா, ஏசிசி அல்லது ஏபி அல்லது ஏசி ஏபிபி ஏசி ஏபிபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் வர்றது மாதிரி க்ரியேட் பண்ணணும். மற்ற ஆப்ஷன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. சரிங்களா. ஸோ ஆன்சர் ஏ. ஓகே. இந்த இடத்துல நம்ம போட வேண்டியது, கடைசியில் போட வேண்டியது என்ன, சி தான் போடணும். ஸோ சிசிசி சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம போட வேண்டியது என்ன, ஏபிபி சிசிசி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே. அப்புறமேல கீதா என்பவர் 25% தள்ளுபடியில் ஒரு குறும்பெட்டியை வாங்கி 40 ரூபாய் சேமித்தார் எனில் குறும்பெட்டியின் உண்மை விலை என்ன அப்படின்றாங்க. இங்கே லிசன் பண்ணுங்கள். 25% தள்ளுபடி கொடுத்தாங்க, 40 ரூபா கிடைக்கிது. அப்போ அந்த பெட்டியோட விலை 100% தான். அப்போ 25% 40னா 100% எவ்வளவு. இது அதிகரிக்கும் போது இதுவும் அதிகரிக்கும். நேர்மாறல்னால் கீழே உள்ளதை மேலே போடணும், மேலே உள்ளதை கீழே போடணும். இண்டு 40. 5 25 8 5 40, 4 5 5 25 100 சரிங்களா. 20 × 8 2 8 16 0 160. ஸோ ஆன்சர் என்ன, 160. சிம்பிள் இந்த சமெல்லாம். ஓகே. அடுத்தது மதிப்பு காண்க. இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் இருபுறமும் ரூட் எடுக்கணும் சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூட் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரே நம்பர் இருந்தாலே என்ன இருந்தாலும், லாஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்3 சொல்லிட்டு ரூட்டுக்குள்ளேயே கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலே இதனுடைய வேல்யூ 0 சரிங்களா. அப்புறமேல 0 ஆர் அதே நம்பர், எந்த நம்பர் 7 கொடுத்துருக்காங்களா 7. இங்கே 0 இருக்கா, ஆன்சரே 0 இல்லை. இந்த 7.0னா என்ன அர்த்தம், எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம் சரிங்களா. அதனால் இதனுடைய மதிப்பு 1. அப்போ 0 இங்கே கொடுக்கல, அதனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 7 சரிங்களா. 7 பவர் 1 ஈக்குவல் டு 7 தான். ஸோ அப்போ ஆன்சர் பாம்பே. ஓகேவா. ரைட். அடுத்தது A2 B4ன்னு கொடுத்துருக்கணும். சி வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஓகேவா. இப்படி கொடுத்து இது 52 அப்படி சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ அதில் கரெக்ஷன் இருக்குது. ஸோ இது இப்போது நீங்கள் கவனிங்களேன். இந்த மாதிரி அதாவது ஏபிசிடின்னு சொல்லிட்டு நீங்கள் 26 வரையும் போட்டுவங்க. ஏயோட வேல்யூ 2 4 6 8 10ன்னு சொல்லிட்டு இசட் வரையும் கொடுத்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ வந்து 52 அப்படி சொல்லி வரும் சரிங்களா. அப்போது எல்சிஎம் எல்லோட வேல்யூ என்ன சார் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல் இருக்கிற இடம் வந்து எத்தனாவது இடம் சார் அப்படின்னா, எல்லோட வேல்யூ வந்து 12வது இடம். அப்போ எல்லுக்கு வந்து 24 அப்படிங்கிற வேல்யூ வரும். 12னா அதை 2ஆல் பிரிக்க வேண்டியதான். சி வந்து 3வது இடத்துல இருக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து 6 சரிங்களா. எம் வந்து எம்மோட இடம் வந்து பார்த்திங்கன்னா 13வது இடம், அதுக்கு 26
ஸோ இந்த நம்பர்ஸுக்கு தான் அங்கே எல்சிஎம்மின் ஹெச்சிசிஎஃப். எல்சிஎம்னா இந்த நம்பர் தான் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது 24, இது 6, இது 26. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதற்கு ஹெச்சிசிஎஃப் பார்க்கலாம். ஹெச்சிசிஎஃப் பார்த்தா 2ஆல் பண்ணலாம். ஸோ 12, இது 3 டைம்ஸ் 2, இது 13 டைம்ஸ். இனி ஒன்றும் பண்ண முடியாது இதை. அதனால் இதனுடைய ஹெச்சிசிஎஃப் என்ன, ஆன்சர் 2. சரிங்களா? ஹெச்சிசிஎஃப் வந்து 2. ஸோ கணக்கில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். சரி. ஒரு வட்டத்தில் வரையப்படும் மிகப்பெரிய நான் எது அப்படின்னு சொன்னால் விட்டம். சரிங்களா? இது வந்து ஒரு வட்டமாக நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்றால், சரிங்களா, இந்த வட்டத்தின் மையத்தில் அமையும் கோணம் 360 டிகிரி. இது ஒரு விஷயம். இந்த வட்டத்தோட கார்னரில், சரிங்களா, எந்த புள்ளியை தொட்டாலும் அதுக்கு பேர் பரிதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா? 2 பரிதிகளை இணைக்கும் கோடுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான். சரிங்களா? நீங்கள் எந்த கார்னரை இணைச்சி விட்டாலும் அதுக்கு பேர் நான். சரிங்களா? நான் என்றால் வந்து நூல் அல்லது கயிறு என்பது தான் பொருள். சரிங்களா? அப்போது இதில் இப்படி இந்த இடத்துல பரிதி, ஒரு புள்ளியை தொட்டோம்னா பரிதி, இங்கே பரிதி, இங்கே பாருங்கள், இப்படி நான் கோடு போடுறேன். என்னால் கோடு போட முடியும், பூமி மாதிரி இப்படி போட்டோம்னா இதில் எது அதிக லென்த்தாக இருக்கான், அதனுடைய மையத்தின் வழியாக போகக்கூடிய அந்த பரிதி தான் எப்படி இருக்கும், அந்த நான் தான் நீளமாக இருக்கும். சரிங்களா? ஒரு வட்டத்தில் வரையப்படும் மிகப்பெரிய நான் தான். அப்போ எது என்னது, விட்டம். ஏன்னா வட்டத்தில் பாதி தான் விட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டம் தான் வந்து பெருசாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ரைட். அப்புறமேல இது சிம்பிளுங்க. அதாவது வவல்ஸ் AEIOU, இந்த 5 லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷில் வவல்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ AEIOU அப்படின்னு சொன்னால் ஒரு வவலுக்கு 10 கொடுத்துருக்கோம். அப்போ யூக்கு 10, ஏக்கு 10, 20. 1, 2, 3 இருக்குது, 30. இதில் 1 இருக்குது, 2 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன, 20 தான் வரணும். சரிங்களா? ஓகே. அடுத்து 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு யாது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு முதல்ல ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எல்லோட வேல்யூ வேணும். சரிங்களா? கூம்பின் வலைபரப்புன்னு சொன்னாலே கூம்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, 5R L. சரிங்களா? எல்லோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு L இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, √H² + R². இது வந்து இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு குரூப் 4க்கு பண்ணுறதெல்லாம் வேலைக்கு அவ்வளோ இதாக இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியணும். கூம்புனா என்ன ஷேப்பில் இருக்கும், அதில் R எங்கே இருக்குது, H எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியணும். பிதாகர சேர்த்தோம்னா என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே. எல்லோட வேல்யூ H + R². இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஹச்சோட வேல்யூவையும் ஆரோட வேல்யூவையும் நான் அப்ளை பண்ணுறேன். ஹச்சோட வேல்யூ எத்தனை, 16. சரிங்களா? ஹச்சோட வேல்யூ வந்து 16 சரிங்களா? 16² ப்ளஸ் ஆரோட வேல்யூ 15². இப்போ 16² எத்தனை, 16 கொடுத்துருக்காங்களா, 15 கொடுத்துருக்காங்க. 15² 15 சென்டிமீட்டர் உயரம், 16 சென்டிமீட்டர் ஆரம் அப்படிங்களா? அப்போ 225² பண்ணோம்னா √. ஓகேவா? ப்ளஸ்ஸு இந்த 16² அப்படிங்கிறது 256. சரி. இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த பாருங்களேன், இது விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆரம் தான் இருக்குது. விட்டத்தில் பாதி தான் ஆரம். சரிங்களா? dy, சரிங்களா, டயாமீட்டர் பை 2 இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். அப்போது இதனுடைய 16 / 2 இஸ் ஈக்குவல் டு 8. ரேடியஸ் வந்து 8 தான். 8² எவ்வளோ வரும், 64 அப்படி சொல்லி வரும். சரிங்களா? அப்போ √225 + 64 எவ்வளோ ஆச்சு, ஸோ 289 வருமா? சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து இப்போ L = 289. சரிங்களா? இதை இருபுறமும் நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் வந்துடும், இந்த ரூட்டு போயிடும். சரிங்களா? அப்போ L² = 289 வரும். அப்போ L = என்ன அப்படின்னா 17 அப்படி சொல்லுவோம். L = 17 அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். பை அப்படியே தான் கொடுத்துருக்கோம். அதனால் பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். இந்த ஆரோட வேல்யூ 8 × எல்லோட வேல்யூ 17. சரிங்களா? 8 × 17 இஸ் ஈக்குவல் டு 136. 8 10 80, 8 7 56, 80 56, 8 5 13, 136 பை. ஆன்சர் 136 பை. ஓகேவா? ஃபஸ்ட்டு எள்ளு கண்டுபிடிக்கணும். எள்ளு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம்
நீங்கள் பையோட வேல்யூ வச்சு போட்டிருக்காங்களா இல்லை பை அப்படியே வச்சுருக்காங்களான்னு பார்த்துக்கணும். அப்படி பை அப்படியே வைக்கலை அப்படின்னா நீங்கள் பையோட வேல்யூ வந்து 22/7 அதை அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது 2x + 3y 3x + 5y = 13/21 எனில் x/yன் மதிப்பு என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஆப்ஷனில் என்ன போகணும் செக் பண்ணணும். இப்போது உதாரணத்துக்கு இந்த ஆப்ஷன் எடுத்துக்கங்களேன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம ஆப்ஷனை வச்சு செக் பண்ணால் இது வரணும். இந்த 13 இந்த டேர்முக்கு தான் 13, இந்த டேர்முக்கு வந்து 21. சரிங்களா? அப்போது இது எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2x 2 × 2 எத்தனைங்க 4 + 3y 3 × 3 9. ஓகேவா? வருது இல்லையா? அப்போது 4 + 9 எத்தனை 13 வந்துருச்சா? அப்போது என்னது ஆன்சரு 2 வந்து மேட்ச் ஆகுதா இல்லையா? அப்போது அடுத்தது 3 வந்து ஒய்யோட வேல்யூ வச்சு நம்ம இந்த வேல்யூவை செஞ்சு பார்ப்போம். இதை செஞ்சு பார்த்தோம்னா 3 × எக்ஸோட வேல்யூ எத்தனுங்க 2 தான். சரிங்களா? 3 × 2 எவ்வளவு 6 + 5 × ஒய் எவ்வளவு ஒய்யோட வேல்யூ 3 I3 15. அப்போ எத்தனை வருது 21. பர்ஃபெக்டாக வருதா? இங்கே 13 வந்துருச்சு, இங்கே 21 வந்துருச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை 2, ஒய்யோட வேல்யூ எத்தனை 3. அப்போ ஆன்சர் என்ன சி. சரிங்களா? இது சிம்பிள். இது வந்து எப்படின்னா பெரிய அளவில் மிகுந்த மேத்ஸ் நாலேஜெல்லாம் இதுக்கு வேண்டியதில்லை. சும்மா அப்ளை பண்ணி போட்டால் போதும். அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதற்கான வேல்யூ வந்து எங்கே இருக்குது 13 இருக்குது, இதற்கான வேல்யூ எங்கே இருக்குது 21 இருக்குது. சரிங்களா? இந்த ஆப்ஷனை வச்சு அப்ளை பண்ணி எது 13 வருது அப்படி சொல்லி நம்ம எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸோட மதிப்பு, ரெண்டாவது இருக்கிறது ஒய்யோட மதிப்பு. அதை வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான சம். எஸ் மற்றும் ஆர் என்னும் இரு எண்கள் P/Q என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன. எஸ் மற்றும் ஆரின் எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்கான். இது ஒரு முக்கியமான சமம். சரிங்களா? இப்போ கவனிங்களேன். இப்போ எஸ் இந்த இருக்குது 6. எஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன் ஒரு 10ன்னு எடுத்துக்கிறேன், ஆர் வந்து ஒரு 5ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து P/Q அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எத்தனை, இது ரேஷியோ இதுக்கு என்ன 2 10 1 5 2:1 அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்குது. சரிங்களா? P/Q நம்மளாக எடுத்துக்கிறோம் ஒரு நம்பர், ஏதாவது ஒரு விகிதத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ அமைந்துள்ளன எனில் எஸ் மற்றும் ஆரோடைய எல்சிஎம் என்னன்றான். இப்போ எஸ்ஸுக்கும் ஆருக்கும் எல்சிஎம் என்ன? எஸ்ஸோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கிட்டோம், ஆரோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிட்டோம். எல்சிஎம் எத்தனை வரும் 10 அப்படின்னு தான் வரும். சரிங்களா? எல்சிஎம் எவ்வளவு 10. எப்படி செஞ்சு பார்க்கணுமா 5 10 இதுக்கு 2 5ஆல் போடலாமா 2 5 10 1 5 5 I2 10. ஸோ ஆன்சர் என்ன 10. இப்போது இங்கே பாருங்கள் எல்சிஎம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட நம்பருக்கு 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ எஸ்ஸு ஆருடைய எல்சிஎம் அப்படி சொல்லி கேட்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கொண்டு போய் நம்ம பெருக்கும் பொழுது எந்த நம்பரில், அதாவது ஆரையும் கியூவையும் பெருக்கினா 10 வருமா, எஸ்ஐயும் பிஐயும் பெருக்கினா 10 வருமா, பிஐயும் எஸ்ஐயும் பெருக்கினா 10 வருமா, அல்லது ஆரையும் பிஐயும் பெருக்கினா 10 வருமானு பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள். ஆறு எங்கே இருக்குது, ஆரோட வேல்யூ 5, கியூ எங்கே இருக்குது 1. அப்போ 5 × 1 எவ்வளவு 5. அப்போ இது தப்பு, 10 வரணும் நமக்கு. சரிங்களா? அப்போது எஸ் × பி, எஸ்ஸோட வேல்யூ எத்தனை 10, பியோட வேல்யூ எத்தனை 2. அப்போ 2 20 போகுது. ஸோ அப்போ இது தப்பு. எஸ் × பியும் பி × எஸ்ஸும் சேமு தான். சரிங்களா? மாற்றி சும்மா போட்டிருக்கோம். அப்போ ஆரோட வேல்யூ எத்தனை, ஆரோட வேல்யூ 5, பியோட வேல்யூ எத்தனை 2. ஸோ I2 எத்தனை 10. இந்த எல்சிஎம்மை ஈக்குவல் பண்ணுது. ஸோ ஆன்சர் என்ன ஆர்பி அப்படிங்கிறத ஆன்சரு. சரிங்களா? டெல்லி. இது வந்து போன குரூப் 4ல் இதே மாதிரி மாடல் சம்மு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான சம்மு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது FGI GHI HIJ. இதில் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ABCDEF FGHIJKLMN இது வரைக்கும் போதும். KLMN ஓ வேணால் வச்சுக்கலாம். ஓலாம் இங்கே இல்லை. ஓகேவா? இதுதான் இந்த லெட்டர்ஸ் தான். இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சித்து விளையாட்டே காட்டுறாங்க. எப்படின்னா FGI இங்கே பாருங்கள், FG அதுக்கடுத்து என்னாச்சு I, FG அதுக்கடுத்து என்னது I, இது ஒரு டேர்மாக போட்டாங்க.
அதாவது முதல் 2 லெட்டரு, அதுக்கப்புறம் ஒரு லெட்டரை விட்டுறாங்க, இதை போட்டாங்களா? அதுக்கப்புறம் எஃப்ஜிஐ முடிஞ்சு போச்சா? அப்புறம் ஜிஹெச்ஐ அடுத்து 2வது லெட்டர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதையும் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதே கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஹெச் இதை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு இந்த ஐயை விட்டுறாங்க, ஜிஹெச்ஜே கொண்டு போயிடுறாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு? எஃப்ஜிஐன்னு வந்துச்சு. 2வது இப்போ என்ன வந்துடுது? ஜிஹெச்ஜே. அதாவது முதல் 2 லெட்டரை எடுத்துக்கிறது, ஒரு லெட்டரை விட்டுட்டு அடுத்த லெட்டர் எடுத்துக்கிறது. சரிங்களா? ஃபஸ்ட்டு எஃப்பில் ஆரம்பித்தாங்க, அடுத்து ஜியில் ஆரம்பித்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 3வது என்ன பண்ணுறோம்? இது வரைக்கும் வந்துருச்சு. 3வது வந்து என்ன பண்ணுறோம்? இப்போ எஃப்பில் ஆரம்பிச்சிடும், ஜியில் ஆரம்பிச்சிடும், ஹச்சில் ஆரம்பிச்சிடும். ஹச்சில் ஆரம்பித்தா ஹச்ஐஇ ஒரு லெட்டரை விட்டுட்டு கே. சரிங்களா? ஹச்ஐஇகே. சரிங்களா? இப்போ கே வரைக்கும் வந்துருச்சா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? எஃப்ஜிஹெச் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ ஐயில் ஆரம்பிக்கணும். அப்போ ஐயில் ஆரம்பித்தோம்னா ஐஜே கேயை விட்டுட்டு எல், ஐஜே கேயை விட்டுட்டு எல். ஸோ ஆன்சர் என்ன? பாம்பே அப்படி சொல்லிட்டு. அடுத்தது, கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடினாய் என கேட்டால், அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என கண்கன்னு சொல்கிறான். இது 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சம்மு. இப்போ இதில் கவனிங்க, வாணி 75 நாளுக்கு முன்னாடி கொண்டாடினாப்லேன்னு சொல்லிட்டாப்புல. அப்புறமேல இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படிங்கிறதையும் மண்டே அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாப்புல. ஸோ 75 டேஸ், வாரத்துக்கு 7 நாள். உங்களுக்கு கேலண்டர் சம்மு தெரியும். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 5 7 70, 10 வாரம் ப்ளஸ் 5 நாட்கள். இந்த வாரம் நமக்கு தேவையில்லை, இந்த முதிரியாக இருக்கக்கூடிய 5 நாட்கள் தான் நமக்கு தேவை. இந்த 5 நாட்கள் எப்படி பண்ணணும்? 0 1 2 3 4 5 இப்படி எழுதிக்கணும். சரிங்களா? இவன் சொன்னான் இல்லையா, இவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த திங்கட்கிழமை, இன்னைக்கு திங்கட்கிழமைன்னு சொன்னான் இல்லையா, அதுதான் 0. சரிங்களா? இதுதான் திங்கட்கிழமை. சரிங்களா? இவன் பிறந்தநாள் வந்து 75 நாளுக்கு முன்னாடி கொண்டாடணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது வந்து எப்படி போகுதுன்னா, ஏறு வரிசையில் போகல, இறங்கு வரிசையில் போகுது. அதாவது ஃபாஸ்டன்ஸுக்கு போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரிவர்ஸில் என்னன்னு. சரிங்களா? அப்போது திங்கட்கிழமைக்கு நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. இது என்னது? சாட்டர்டே. அதுக்கு முன்னாடி என்ன? ஃப்ரைடே. அதுக்கு முன்னாடி என்ன? ஃப்ரைடேக்கு முன்னாடி தேர்ஸ்டேக்கு முன்னாடி என்ன? வெனஸ்டே. சரிங்களா? அப்போது திங்கள், ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன், புதன்கிழமை. அப்போ என்ன கிழமை? புதன்கிழமை அப்படிங்கிறது ஆன்சரு. ஸோ ஆன்சர் இஸ் ஏ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது, ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண், அவருடைய தாயின் கணவரின் சகோதரி என் அத்தை என்றார். அதாவது இந்த சம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நானே கொஞ்சம் அவசரத்தில் வேறு ஏதோ சொன்ன முன்னாடி. இப்போ ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் சொல்கிறாப்புல, ஒரு பெண்ணை சுட்டி காட்டி ஒரு ஆண் சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாப்புல? அந்த பெண்ணோட தாயின் கணவர்னா யார்? அந்த பெண்ணோட அம்மாவோட அப்பா. சரிங்களா? அந்த அப்பாவோட தங்கச்சி எனக்கு அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? சகோதரர் தான், அதில் மாற்றம் கிடையாது. சரிங்களா? இப்போது சகோதரர் அப்படின்னா, இப்போது நீங்கள் வேணால் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்களும் வச்சுக்கோங்க, உங்களுடைய கூட பிறந்த சிஸ்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லலாம், இந்த பாப்பாவோட அம்மாவோட கணவருடைய தங்கச்சியை அல்லது அக்காவை நான் அத்தைன்னு சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம அம்மா அப்பா தான், நம்ம அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சியை நம்ம அத்தைன்னு தான் சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து நமக்கு சிஸ்டர் தான் வருவாங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்தது, கனிமொழி என்பவர் ரூபாய் 3000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டியில் இட்டு வைத்தார். அது 4 ஆண்டு முடிவில் 5400 மாறுகிறது எனில் தனிவட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் ஒன்றுமே கொடுக்கல. 4 ஆண்டுகள் 5400 மாறுது. சரிங்களா? அப்போ 5400 சரிங்களா டிவைடட் பை 3000. ஓகேவா? 5400 டிவைடட் பை 3000, சாரி மைனஸ் 3000 மாட்டேங்குது. இதில் வந்து 2400 ரூபாய்ங்கிறது தான் என்னங்க வட்டியாக இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு.
சரிங்களா. 4 வருஷத்துக்கு 2400 இதை 4ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 6 4 24 600 வருது ஒரு வருஷத்துக்கு. 300 3000ல் 300ங்கிறது 10%. அப்போ 600ங்கிறது எவ்வளவு? 20%. சிம்பிள். ஆன்சர் என்ன? ஏ. இதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட அசல் குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 1950 ரூபாயாகவும் 2 ஆண்டுகளில் 1800 ரூபாயாகவும் மாறினால் அசல் யாதுன்றான். 2 வருஷத்தில் 1800 மாறுதான், 3 ஆண்டுகளில் 1950 மாறுதான். அப்போ 3 வருஷத்தில் 1950, 2 வருஷத்தில் 1800. சரிங்களா. அப்போது எவ்வளவு வித்தியாசம்? 150 ரூபா. இது 3 வருஷத்தில், இது 2 வருஷத்தில். அப்போ 3 வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 1 வருஷம் தானே இடையில. 3 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு கழிச்சோம்னா 1 வருஷம் வட்டி தான் கிடைக்கும். அப்போ 1 வருஷத்துக்கு 150 ரூபா அதிகரிக்குது. சரிங்களா. அப்போது இது வந்து 2 ஆண்டுகளில் 1800 ரூபா அப்படின்னா 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 150. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 300 ரூபா அதில் ஆட் ஆகிருக்கும். சரிங்களா. 300 ரூபா ஆட் ஆகிருக்கும்னா இதில் நம்ம 300 ரூபாயை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? 1500 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அசல் என்ன? 1500. சிம்பிள் சம். இதெல்லாம் மனக்கணக்காக போட்டுடலாம். நம்ம ஸ்டூடெண்ட்டு மனக்கணக்காகவே தான் போட்டிருப்பாங்க. கிருஷ்ணன் என்பவர் ஒரு வேலையை 50 நாட்களில் செய்வார். ராஜா என்பவர் அதே வேலையை கிருஷ்ணன் என்பவரை விட 50% அதிக திறமை கொண்டவர் எனில் ராஜா மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே சிம்பிளான சம்மு. 50ன்னு மேலே போட்டுருங்க. இவர் செய்கிறது ஃபஸ்ட்டு செய்கிறது மேலே ஒரு 100. சரிங்களா. கீழே ஒரு 100 போடணும். அதோட திறமை அதிகம்னா ப்ளஸில் போடுங்க. எத்தனை சதவீதம்? 50%. சிம்பிள். அவ்வளோதான். அப்போ ஈக்குவல் டு 50 × 100 டிவைடட் பை 150. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிள் பண்ணிங்கன்னா 3 5 15 2 5. சரிங்களா. இப்போ என்ன ஆயிரும்? 100/3 இருக்கும். 100/3னா என்ன? 33 1/3. ஸோ ஆன்சர் என்ன? 33 1/3. ஓகேவா. ரைட். இல்லைம்மா இருமா, வெயிட் பண்ண வச்சு அப்பா முடிச்சிடறேன். கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22. ஒரு எண்ணை 88ஆல் வகுக்கும் பொழுது மீதி 61 கிடைக்குது எனில் அதே எண்ணை 11ஆல் வகுக்கின்ற பொழுது என்ன கிடைக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் 88 இந்த இருக்கு இல்லையா, அந்த 61 மீதி இருக்கு இல்லையா, அந்த 61 11ஆல் வகுங்க. 5 11 55. சரிங்களா. 55 போயிடும். 55 போயிடுச்சுன்னா மீதி 6 வரும். ஸோ இந்த 6 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். அப்படி இல்லாட்டி இந்த 88ஓட 61 நீங்கள் கூட்டிடுங்க. 61 கூட்டினீங்கன்னா இது 9 8 6 14. சரிங்களா. அப்போது இதை வந்து நீங்கள் 11ஆல் வகுத்துக்குங்க. இப்போவும் 11ஆல் வகுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 6 தான் கிடைக்கும். சரிங்களா. இப்படி பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள். அடுத்தது 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு பார்க்கணும். முதல்ல இதில் பிப்ரவரி மாதம் உள்ளே வர்றதுனால 2018ங்கிறது லீஃப் ஆண்டான்னு பார்க்கணும். லீஃப் ஆண்டு கிடையாது. அப்போது லிசன் பண்ணுங்கள். ஜனவரி 11ஆம் தேதி தான். ஜனவரி 11ஆம் தேதிக்கு பிறகு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். அப்போது ஜானில் வந்து 31ல் 11 நாளை கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வருங்க? 20 நாள் தான் வரும். சரிங்களா. ஓகே. அப்புறமேல வியாழக்கிழமை வச்சுருக்காங்க. இதில் கடைசியில் தேவைப்படும். அப்புறம் ஜனவரி நம்ம ஜூலை வரைக்கும் பார்க்கணும். பிப்ரவரி மாதத்தில் 28 லீஃப் ஆண்டு கிடையாது. மார்ச் மாதத்தில் 31. சரிங்களா. அப்புறமேல ஏப்ரல் மாதத்தில் 30, மே மாதத்தில் 31, ஜூன் மாதத்தில் என்ன போட்டிருக்காங்க? ஜூனில் 30. அப்புறமேல ஜூலையில் 21. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 8 1 9 10 11. இந்த இடத்துல 1 போட்டுருவோம். இங்கே 3 6 9 12 15 17 19. 191 நாள் வருது மொத்தமாக. 191 நாள். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். அதனால் 7ஆல் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ண எத்தனை வரும்? 2 7 14 வந்துடும். சரிங்களா. மிச்சம் எத்தனை வரும்? 5 51. 7 7 49. சரிங்களா. மிச்சம் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். மிச்சம் மீதி எத்தனை இருக்குது? 2. அப்போ இதை எப்படி போடணும்? 0 1 2 அப்படி சொல்லி போடணும். அப்படி தானே போடணும். நமக்கு வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வியாழக்கிழமை அப்படின்னா அதாவது 0 வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இது சனிக்கிழமை வருது. ஸோ ஆன்சர் என்ன?
முடியும்? ஆன்சர் வந்து ஏ, சனிக்கிழமை. ஓகேவா, சிம்பிள். ஏபிசி மூவரும் ஒரு வேலை முறையை 4, 6, 8 நாட்களில் முடிப்பார்கள். ஏ வந்து 4 நாளில் முடிப்பார், பி வந்து 6 நாளில் முடிப்பார், சி வந்து 8 நாளில் முடிப்பார். ஆஃப் பண்ண சொல்லாதப்போ. இது எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24, 6 நாள் 24, 4 6 24, 3 24. சரிங்களா? அப்போது 6:4:3ங்கிற ரேஷியோவில் தான் பிரிக்கணும். எதை பிரிக்கணும்? 1300 ரூபாயை பிரிக்கணும். 6 நாளும் 10 3 13. ஸோ 13 பார்ட் ஈக்குவல் டு 1300 அப்படின்னா ஒரு பார்ட்டோட வேல்யூ 1300 டிவைடட் பை 13. இதை அடிச்சிங்கன்னா ஒரு 13 13. ஸோ என்ன வருது? 100 அப்படின்னு வருது. ஒரு பார்ட் 100 அப்படின்னா இவருக்கு 4 பார்ட். சரிங்களா? நடுவில் உள்ள பிக்கு 4 பார்ட்டு. ஸோ 400 ரூபா. சரிங்களா? ஆன்சர் சி. கடைசி செம்மு 35796 என்பது 44. இங்கே பாருங்கள், இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதிலேருந்து சரிங்களா? இதுலேருந்து எப்படி வந்திருக்கு? 3க்கு முன்னாடி 3க்கு அடுத்து வரக்கூடிய லெட்டர்ஸ் என்ன? 4. 5க்கு முன்னாடி வரக்கூடிய லெட்டர்ஸ் என்ன? நம்பர் என்ன? 4. 7க்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் 8. சரிங்களா? 9க்கு முன்னாடி வரக்கூடிய நம்பர் 8. இதுதான் சிம்பிள். அப்போது 4 6 8 2 3. சரிங்களா? இதுக்கு அடுத்து வரக்கூடிய என்ன? இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன? 5. 4க்கு அடுத்து வரக்கூடிய நம்பரு 4க்கு அடுத்து வரக்கூடிய நம்பரு 5. சரிங்களா? 6க்கு முன்னாடி வரக்கூடிய நம்பரு 5. அப்போ 8க்கு அடுத்து வரக்கூடிய நம்பரு 9. 9க்கு 2க்கு முன்னாடி வரக்கூடிய நம்பரு 1. 3க்கு அடுத்து வரக்கூடியது 4. அப்போ 55914 எங்கே இருக்குது? பாம்பேயில் இருக்குது. சரிங்களா? ஸோ சிம்பிள். இந்த வீடியோஸை நீங்கள் குறிப்பாக நம்ம பெஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிகிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் பார்க்கணும். ரொம்பவே முக்கியமான சம்மு. டிஎன்பிஎஸ்சியில் கேட்க எப்படி கொஷின் வருதோ ஸோ அதே மாடலில் நான் அந்த கொஷினை செட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு புரிகிற வரை மீண்டும் மீண்டும் பார்த்து நல்லபடியாக புரிஞ்சுக்கங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பெஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கம்பல்சரி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாருமே இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல். இல்லை